ஏன் இப்ப இந்தியால டைவர்ஸ் அதிகமாயிடுச்சு? ஒண்ணு. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஏன் இந்த ஹார்ட்கோர் ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கணும்? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. கோர்ட்ல ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் மட்டுமா வராங்க? அவங்களுக்கு பிடிக்கலன்னு அனுப்புறோம். சொசைட்டிக்காக அதை சேர்த்து வச்சோ இல்ல சொசைட்டல் நார்ம்ஸ்க்காக அதை சேர்த்து வச்சு நம்ம அவங்க என்ன சாதிக்க போறாங்க? நம்ம சமூகத்தை பொறுத்த வரைக்கும், இந்திய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பாத்தீங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ வந்து நீங்க வந்து டிவோர்ஸ் பார்க்கும்போது ஃபேமிலி தான் சண்டை போடுவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை கூட சேர்த்து வைக்கலாம். அந்த ரெண்டு குடும்பங்கள் போடுற சண்டையை தான் நம்மளால சமாளிக்க முடியாது. இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? மத்தவங்களுக்காக சேர்ந்து இருக்க வச்சு என்ன பண்ண போறோம்? இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க? இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். எல்லாரும் சேர்ந்து அந்த ரெண்டு பேரை தான் சேர்த்து வைக்கிறாங்க. அது வந்து இன்னும் டிப்ரெஷன்ல தான் கொண்டு போய் விடுது. ஐயோ புதுசு புதுசா கிளப்பி விடுறாங்க. சொந்த பந்தங்கள்லாம் பார்த்து அதனால அந்த லைஃபை நம்ம சாகுற வரைக்கும் வாழணும்னு யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி enthusiastic-ஆ இருக்காங்க. they'll enjoy their and the first and the marriage honeymoon everything they'll enjoy. வெறும் குரூவாலிட்டி, வெறும் கொடுமை, ஒத்து போகல மட்டும் இல்ல டிவோர்ஸ்க்கான காரணம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இம்பார்ட்டன்ஸிக்கு இப்ப கேसेस கொஞ்சம் கூடி இருக்குங்கிறது ஓகே, பட் அதை மட்டும் வச்சு நம்ம பேச முடியாது. ஆஹா லுக் ரொம்ப கெடசா இருக்கே. importance factor சொல்றீங்கல, அது வந்து இல்ல அது எல்லா கேஸ்லயும் கிடையாதுமா. அடிமை, அதுதான் சொல்றேன். this relationship is so beautiful. அது அடிமை கிடையாது. சட்டம் என் ஹஸ்பண்டுக்கு நான் அடிமை இல்ல. நீங்க அதுதான் சொல்றேன். தெரிஞ்சுக்கிட்டியா? இப்ப பேசுறீங்க. வேலை பாஸ் வந்து உங்களை திட்டினா நீங்க கேட்டுட்டு வரீங்க. ஆண்கள் கண்ணீர் விடுறத வந்து நிறைய வழக்கறிஞர்களா நாங்க பார்க்கக்கூடிய ஒரு நிலை. எனக்கு கொடுங்க ஒரு சொல்யூஷன், ரொம்ப சஃபரா இருக்குன்னு கேக்குறாங்க. நம்ம அதை ரியலைஸ் பண்ணி அதுக்கு அட்வொகேட் பண்ணணுமா? என்ன பண்ணணும்? ஒரே ஒரு விஷயம், மூச்சு முட்டி வாழறது எப்படி? ஸ்டே அண்ட் சஃபர், அதுக்குள்ள எப்படி நிக்கிறது? புரியல. நம்மளுக்கே சில இடத்துல தோணும் இவங்க கிட்ட இருந்து போயிட்டா போதும் இந்த பொண்ணு அப்படின்ட்டு. அந்த மாதிரியான சிச்சுவேஷன் ஓகே போலாம். எவ்வளவு பார்த்திருப்பேன். ஒரு சின்ன ஸ்பேஸ வந்து விமனுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கு, மென்னுக்கும் ப்ரொவைட் பண்ணிருக்கு. அந்த ஸ்பேஸ பயன்படுத்திக்கிறதுல என்ன தப்புன்னு கேக்குறேன். ஒரு டிவோர்ஸ்க்கான ரீசன்ஸ பாத்தீங்கன்னா ஐயோன்னு இருக்கும். அந்த ரீசன்ஸ படிச்சோம்னா நம்மளுக்கு அதை ஏத்துக்கவே முடியாது. நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஆனா காரணமே இல்லாம பொய் கதை நம்ம உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. பொய் கதை எவ்வளவு இருக்கும்? இது முகத்தில் அடிக்கக்கூடிய உண்மைதான், இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன காரணம் சொல்லுவீங்க? இப்போ வந்து ரெண்டு பேருமே ஏர்ன் பண்றாங்க. இப்ப என்ன சம்பாரிச்சா டைவர்ஸ் கேட்கலாமா என்ன? நம்ம வெளியில சொல்ற காரணம் வேற, ரூட் காஸ் அப்படின்னு பார்த்தா அழகு சார்ந்து இன்னைக்கு டிவோர்ஸ் அப்படின்னு ஒண்ணு நடக்குது. அழகா இல்லங்கிறது தான் நிறைய காரணம். எஸ், ரொம்ப போல்டா வந்துட்டாங்க இவங்க. நல்லா சொல்லு பர்ஸ். சார் அழகா இல்லங்கிறதுக்காக டைவர்ஸ் இப்ப நிறைய வருது. ஜோடி பொருத்தம் சரியில்லை. இந்த அன்பு அந்யோன்யத்தை கூட எதிர்பார்க்கறாங்க. அது கிடைக்காதப்ப அவங்க டைவர்ஸ் நோக்கி நகரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, என்ன ஒரு தாட். ஒண்ணு வந்து என்ன சொல்ற, ஹனிமூன்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் போற ஒரு விஷயம். அந்த விஷயத்துல இவர் அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்தாரு. இந்த வைஃப் வேலைக்கு போக கூடாதுன்னா டைவர்ஸ் கேட்க முடியுங்களா? இல்ல அதெல்லாம் குரூயாலிட்டி கிரவுண்ட்ல கொண்டு வந்துருவாங்க. எல்லாமே தான் குரூயாலிட்டி அம்ப்ரெல்லால கொண்டு வந்துறாங்க. ஓ சாரி, எனக்கு தெரியாது. அவங்க அம்மா வீட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் படி இனிமே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னோட இதெல்லாம் ஒரு ரீசனான்னு சொன்னா இந்த ரீசன் தான் எனக்கு உண்மையான ரீசன். ஆனா நீங்க வேற காரணம் எதனா போடுங்க, உன்னால முடியும். இன்னுமே என்ன அவங்களோட என்னால சேர்ந்து வாழ முடியாது. அதனால எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. திருந்துங்கடா டேய். என் சர்க்கிள், என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்க்கு இல்ல, அவர் கம்மியா படிச்சிருக்காருன்ற ரீசனுக்கு வந்தாங்க. தன்னோட அம்மா வீட்டு பக்கத்துல வீடு மாத்தணும், ஷிஃப்ட் பண்ண சொல்றாங்க, கம்பல் பண்றாங்க அப்படின்றதுக்காக டைவர்ஸ் வந்து ஹஸ்பண்ட் கேக்குறாங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. அது வந்து தப்புன்னு அட்வைஸ் பண்ணா ஈவன் பேரண்ட்ஸும் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றாங்க. பரவாயில்ல நீங்க போடுங்க, என் பொண்ணை வந்து ஏமாத்திட்டாங்க. இதெல்லாம் ஏமாற்றத்துல வருது. அவர் குடிச்சிட்டு ராத்திரி வந்து அடிக்கிறாரு. he is using me as a sexual tool அப்படினா அந்த மாதிரி எல்லாம் சொன்னா. என்னையா இது? சொல்றா எஸ் மேடம், you cannot afford my lifestyle அப்படினா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஆனா அந்த பையனுக்கு இவ கூட வாழணும்னு தான் ஆசை. ஆனா நமக்கு தெரியுது, நான் அவளை பார்த்தா அது வந்து கன்வின்சிங்கா தெரியல. என்ன அந்த மாதிரி சொல்லல, உங்களுக்கு எப்படி தோணுச்சு? என்ன பண்ணணும்னு தோணுச்சு? செருப்பால அடிக்கணும் தான் தோணும். செருப்பாலே அடிப்பேன். இந்த மாதிரி வரும்போது கஷ்டம் இல்லாத வாழ்க்கை இல்லவே இல்லை. நான் பட்ட கஷ்டம் என் மாமியார் கிட்ட நீ படக்கூடாது, என் பொண்ணுங்க படக்கூடாது. அலையில இருந்து கிளவி வரைக்கும் நீ படாத பாடுபடுத்துறாளுங்க. இந்த சிச்சுவேஷனையும் ஒரு பேஷன்ஸ் லெவல்ல நம்ம 5 இயர்ஸ் ஒரு கிராஸ் பண்ணிட்டோம்னா அதுவே நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும்.
2 வயசுக்கு மேல அதுவே பழகிரும். தே கேன் மேனேஜ் தி டிவோர்ஸ் அப்படின்னும் போது அதை நம்ம கன்வின்ஸ் பண்ணிட்டே இருக்கிறதுல அர்த்தமே இல்லை இல்லையா? இந்த என்னுடைய சாய்ஸ்க்கு நான் அதிக இம்பார்ட்டன்ஸ் தரேன் என் லைஃப்ல. முதல்லயே அவளை கொலை பண்ணலாம்னு ரூட் போட்டே இல்ல. he can't afford me ன்னு சொன்ன உடனே எனக்கு அவள அந்த பொண்ணை செருப்பால் அடிக்கணும் போல இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நிச்சயமா எனக்கு அது தோணலையே. See, டேய் குறா குறா. நான் அவங்க அவங்கள இம்பார்ட்டன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் விட கொடூரமான விஷயத்தை கூலா சொல்லிக்கிட்டு இருக்க. இது வந்து டிவோர்ஸ்ல முடியலனா இது வேற ஸ்ட்ரெஸ்லயும் டிப்ரெஷன்லயும் முடியுது. ஆண் தன்னுடைய தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். தப்பில்ல. டைவர்ஸ்க்கு அப்புறம் எந்த டிப்ரெஷனும் இல்லாம ஸ்ட்ரெஸ் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா அது நம்ம சொல்லவே முடியாது. அது நம்ம சொல்ல ஹஸ்பண்டும் சரி வைஃப் சரி யாரும் இல்ல நான் என்ன கேக்குறேன்னா அப்ப பொருளாதார ரீதியாக ஒரு பெண்ணுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் வந்ததனால தான் டைவர்ஸ் கேக்குறாங்களா? இனி எந்த கேள்வியும் கேட்க முடியாது. கேட்டா உனக்கு பதிலும் கிடைக்கும். அவளுக்கு பிடிக்கலன்னும் போது நம்ம அவளை எப்படி கன்வின்ஸ் பண்ண முடியும்? நீங்க சொல்லுங்க, எப்படி அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணுவீங்க? சப்போஸ் டைவர்ஸே கிடைக்கல அப்படின்ற பட்சம்னா நிறைய சூசைட்ஸ் வந்துரும் சார். நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. கன்வின்ஸ் பண்றது கூட விடுங்க. நீங்க இதுல மாரலி எதை சப்போர்ட் பண்றீங்க? மாரலா நான் வந்து அவங்க சொன்னதை ஏத்துக்கிறேன். பட் அந்த அதுதான் பொறுப்பு இருப்பிட்டு போறாரா அண்ணே. முடியாது. ரெண்டுமே அமைச்சூர் ஆப்ஷனா இல்லையா? ஆமா, ரெண்டும் அமைச்சர் ஆப்ஷன் தான். டிவோர்ஸும் அப்படிதான், லைஃபும் அப்படிதான். குழந்தைங்களுக்காக தான் சார் நிறைய பேர் டிவோர்ஸ்க்கே வராங்க. நீ உன்னுடைய தோல்வியை மட்டுமே நினைச்சு ஆ. அந்த குழந்தையோட வாழ்க்கையை வந்து நீ கெடுக்க முடியாது. இல்ல நைட்ல சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா வாட் வில் ஹேப்பன் டு देम? குழந்தைங்க டிப்ரெஷன் ஆயிடும். நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு.